தமிழ் திண்ணை நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நேத்து சிவாஜி ஐயா பத்தி சொன்னேன். நிறைய பாராட்டு மழை தான் எனக்கு. இன்னைக்கு அவருடைய மகன் பிரபு சார பத்தி சொல்லலாம்னு ஒரு எண்ணம். மிக முக்கியமான இண்டஸ்ட்ரியில, தமிழ் இண்டஸ்ட்ரியில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நடிகர் அவர். ரொம்ப ஒரு பெருந்தன்மையான கேரக்டர். ஒரு உண்மையே பேசக்கூடியவர். சொன்ன சொல் மாறாதவர். இந்த மாதிரி ஒரு பண்பான கேரக்டர்னா உடனே ஞாபகம் வர்றது அவர்தான். அந்த மாதிரி கேரக்டர் தான் அவர் நிறைய நடிச்சாரு. கொஞ்சம் அப்பாவித்தனமான கேரக்டர். அப்படி இருக்கும். நான் அவர் வந்து முதல்ல வந்து நிறைய நேரம் சந்திச்சிருந்தாலும், உழவன்ல தான் வந்து எனக்கும் சாருக்கும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையோட ஒரு நட்பு ஏற்பட்டதுன்னு சொல்லணும். உழவன் படத்துல தான் அவர் என்ன சொன்னாரு, அப்போ வந்து நான் வந்து வண்ணத்திரையில இருந்ததுனால, அது திமுக சார்ந்த ஒரு பத்திரிகை. அ அப்போ சிவாஜி சாருக்கும் திமுகவுக்குமான ஒரு உரசல் இருந்த நேரம் வேற. அதனால வந்து பிரபு சார் பத்தி எதுவும் எழுத வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க வண்ணத்திரையில. ஏதோ ஒரு தவறா எழுதி, அது அவர் வந்து உடனே வந்துருவாரு. "என்ன பெரியப்பா இப்படிலாம் எழுதுறான் உங்க பத்திரிக்கையிலன்னு" சொல்லிட்டு பிரபு சார் கோவப்படுவார். இந்த மாரி இருந்ததுனால வந்து எதுவுமே எழுத வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவுல இருந்தாங்க. அந்த நேரத்துல நான் உழவன் படப்பிடிப்புல அது மோகன் ஸ்டுடியோவா இருக்கலாம்னு நெனைக்கிறேன். அங்க வந்து பார்த்து பேசிட்டு இருந்தபோது, அ பிரபு சார் வந்து டைமண்ட் பாபு சார் தான் என்ன அறிமுகப்படுத்துறாரு. பேசிட்டு இருக்கும்போது, "வணக்கம் சார்." பிரபு சார் கொஞ்சம் இந்த கிண்டலா இருக்கும். நக்கலா வந்து ஒரு என்னை விசாரிக்கிறாரு. நான் ஒரு 12 வருஷமா நடிச்சிட்டு இருக்கேன் சார் அப்படின்னாரு. என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஏன் சார் இப்படி சொல்றீங்க? இல்ல என்னை பத்தி எதுவுமே எழுதுறதில்ல. அதனால தான் நான் கேட்டேன் அப்படின்னாரு. அப்புறம் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சுங்க சார் ஆஃபீஸில. அதனால தான் இல்லாட்டி உங்கள பத்தி எழுதுறதுக்கு என்ன இருக்கு சார் அப்படின்னு நான் பேசிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் அந்த இதுக்கப்புறம் கொஞ்சம் சரியாயிட்டு, அப்புறம் நல்லா பேசுவார். அதன் பிறகு என்னுடைய பிரச்சனை அவருக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த பையனால பிரச்சனை கிடையாதுன்ற மாரி அவர் புரிஞ்சிட்டு இருப்பார்ன்னு நெனைக்கிறேன் அந்த வயசுல. நான் சொல்லலாம் ஒரு 90ல. உழவன் படத்துக்கு வந்து அ முதல் வந்து கமிட் ஆனது ஏ.ஆர். ரஹ்மான் முதல் சினிமாவுக்கு இசையமைக்க ஒப்பந்தமானது உழவன் படத்துக்கு தான். அது தெரியும் இல்லையா? அந்த படம் ஏனோ கொஞ்சம் தாமதமாச்சு. அதுக்கு நடுவுல ரோஜா படம் வந்துட்டு பெரிய ஹிட் குடுத்துட்டாரு ஏ.ஆர். ரஹ்மான். அப்போ இண்டஸ்ட்ரியில பேசிட்டு இருந்த ஒரு பேச்சே அது நெகட்டிவா சொல்லல. இண்டஸ்ட்ரி எப்படிப்பட்டது என்பதற்காக நான் சொல்றேன். ஒருவேளை உழவன் படம் சரியா போகல இல்லையா? உழவன் முதல்ல வந்திருந்து, அதுக்கப்புறம் ஏ.ஆர். ரஹ்மான யாரும் கமிட் பண்ணாமயே இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? அப்படிலாம் பேசினாங்க. திறமைசாலி ஏ.ஆர். ரஹ்மான் எப்படி இருந்தாலும் வந்திருப்பார். இதெல்லாம் வேற. ஒரு அறிமுகம், ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் ரொம்ப முக்கியன்றதுக்காக இத அப்போ பேசிட்டு இருந்தாங்க இண்டஸ்ட்ரியில. அது நல்லா ஞாபகம் வருது. அந்த உழவன் படம்ன்றதுனால எனக்கு அந்த ஏ.ஆர். ரஹ்மான் ஞாபகத்துக்கு வராரு. அதுக்கப்புறம் பிரபு சார் வந்து ரொம்ப நான் டூயட் படத்துல ஒரு தடவ பேசிட்டு இருக்கும்போது, "என்ன சார் இன்னும் கூட கொஞ்சம் குண்டாயிட்டீங்களே சார்" அப்படின்னு நான் கேட்டேன். "இந்த படத்துக்கு என்ன குண்டா ஆக சொல்லிட்டாருப்பா அவரு, பாலச்சந்தர் சார்" அப்படின்னாரு. குண்டாக சொன்னாராம். ஆமா. இந்த படத்துல நான் குண்டா இருக்கிறது தான் அந்த க படத்துல வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸா வச்சிருக்காரு. அ என்ன குண்டா இருக்கிறதாவே ஒரு பாட்டுலாம் கூட வருது இதுல. அப்படிலாம் அப்ப ஷூட்டிங் அப்ப சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ வந்து என்ன இப்படிதான் சொல்லுவாங்க. அ நீங்க ரஜினி வந்து குண்டா இருந்தா நல்லா இருக்க மாட்டாரு. பிரபு சார் வந்து ஒல்லியா இருந்தா நல்லா இருக்க மாட்டாருன்னு என்ன சொல்லுவாங்க. அப்படி சொல்லுவாரு. அதேபோல ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துப்பாரு. அவர் குண்டா இருக்கிறத அவர் எப்பவுமே வந்து ஒரு இதாவே சொன்னதில்ல. அது ஒரு ஜாலியா தான் இருக்கும் அவருடைய பேச்சு. குதிரை ரேஸ் கூட என்ன போ சொன்னான்னு ஒரு பத்திரிகையில அவர் பேட்டி குடுத்திருந்தது படிச்சேன். குதிரை ஹார்ஸ் ரைடிங் போனாக்கா நீங்க ஒல்லி ஆயிடுவீங்க. டெய்லி ஹார்ஸ் ரைடிங் போங்க அப்படின்னாங்க. நான் ஒல்லி ஆகல. அந்த குதிரை தான் ஒல்லி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாரு. இப்படியெல்லாம் வந்து நெறையா ஸ்போர்ட்டிவா தான் எடுத்துப்பாரு. அவரு ரொம்ப யாரையுமே வந்து ஒரு குறை சொல்லி, குறையா பேசி நான் அவர பார்த்ததே இல்ல. அவர்கிட்ட எப்ப பேசும்போதும், சக நடிகர்கள் பத்திலாம் பேசினோம்னா, அது ஒரு ஸ்போர்ட்டிவா "அப்படியா? அப்படியா? ஓ!" அப்படிதான் பேசுவாரே தவிர, அவன் இப்படி பண்றான். அவன் பப்ளிசிட்டி பிரியன்." அப்படிலாம் அவர் சொன்னதே கிடையாது. அது எனக்கு ஒரு ஆச்சரியமான குணம் அவர்கிட்ட. அது வந்து அவர் ஒரு 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 பெருந்தன்மையான ஒரு மனிதர் என்பதற்கு ஒரு உதாரணமா இருக்கு. இந்த நேரத்தில பிரபு சார் பத்தி பேசினது எனக்கு பெருமையா இருக்கு. நன்றி, வணக்கம்.